வச்சுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. 6 மணிக்கு வச்சுங்க. ஓகே. ஏய் ஜம்பு, என்னக்கா? நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை வேலைக்காரர்களுக்கும் 2 நாள் லீவு கொடுத்து இப்பவே வெளியில போக சொல்லு. என்னங்க, எதுக்காக வேலைக்காரங்க வெளியில போக சொல்றீங்க? நீயும் நானும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசி முடிவு செய்ய வேண்டியிருக்கு. அந்த சமயத்துல வேலைக்காரங்க யாரும் இங்க இருக்க வேண்டாம்னு நான் விரும்புறேன். ஏண்டா நிக்கிறேன், போடா போ சொல்லு. அப்படி என்னங்க பெரிய விஷயம்? அது பெரிய விஷயம்னு எடுத்துக்கிட்டா பெரிய விஷயம்தான், இல்ல சாதாரணம்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப ரொம்ப சாதாரணம் தான். அது என்னன்னு தான் சொல்லுங்களேன். சொல்றேன், அதுக்காகத்தானே போ சொல்றேன். போடு. மீனாட்சி, கற்பனையை காட்டிலும் சில சமயங்களில உண்மை நம்ப முடியாம போயிடும்னு ஒரு பெரிய அறிஞர் எழுதியிருக்காரு. அதை நானும் படிச்சிருக்கேனே. நீ படிச்சிருப்பேன்னு எனக்கும் தெரியும். ஆனா அப்படி ஒரு நம்ப முடியாத சமாச்சாரம் நம்ம குடும்பத்திலேயே நடந்துருச்சுங்கிறது உனக்கு தெரியாதுல்ல. என்னது? அதைத்தான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கே புரியாம எல்லாத்தையும் விவரமா இந்த லெட்டர்ல எழுதி கொண்டு வந்திருக்கேன். இந்த லெட்டரை படிக்கிறதுக்கு முன்னால, படிச்ச பிறகு எந்த விதமான அதிர்ச்சிக்கும் ஆத்திரத்துக்கும் இடம் கொடுக்கிறது இல்லைங்கிற ஒரு வைராக்கியத்தை உன்னுடைய மனசுல ஏற்படுத்திக்கிட்டு அப்புறம் படிக்க தொடங்கும். சாந்தி, என்னப்பா? உன் விவகாரத்தை மூடி வைக்கிறது முறையில்லைங்கிற முடிவோட இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்களாப்பா? சொல்லல, எல்லா விஷயத்தையும் விவரமா ஒரு லெட்டர்ல எழுதி அவ கையில கொடுத்துட்டு வந்திருக்கேன். சாந்தி, அதை படிச்சு முடிச்ச உடனே உங்க அம்மா அதிர்ச்சி அடைவா, அலறுவா, அதே வேகத்தோட உங்ககிட்ட வருவா. அவ எப்படி பேசினாலும் சரி, எப்படி ஆத்திரப்பட்டாலும் சரி, உன் காரியம் நிறைவேறணுங்கிற எண்ணம் மனப்பூர்வமா உனக்கு இருந்தா அடக்கம், அமைதி, பணிவு இதைகளை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ பேசினாத்தான் உன் காரியம் நடக்கும். ஏன் சொல்றேன்னா, நீ காதலிச்சிருக்கிறவனோ பரம ஏழை, நம் குடும்ப சொத்துக்களோ உங்க அம்மா பேர்ல. அப்பா, நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு நல்லா தெரியும்மா. நான் சொல்ல வந்தது என்னன்னா, வாழ்க்கைக்கு பணம் தான் தேவைன்னு சொல்லல, வாழ்க்கைக்கு பணமும் தேவைன்னு தான் சொல்ல வந்தேன். முடிவாக சாந்தி நமது ஃபேக்டரியில் வேலை பார்க்கும் வாட்ச்மேன் மகனைத்தான் காதலிக்கிறாள். அவள் மனதை மாற்ற முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. படிச்சு முடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். இங்கேயே இரு, நான் வரேன். ஏன் உனக்கு இவ்வளவு ஆவேசம்? ஆவேசமா? என் நெஞ்சு பதறது பாருங்க, என் வாய் குடிக்கிறத பாருங்க, என் கை நடுங்கிறத பாருங்க. அதைத்தான் கேட்கிறேன். இத்தனை துடிப்பு நடுக்கமும் இப்ப எதுக்காக? என்னங்க, நீங்க தான் பேசுறீங்களா? ஏங்க, நம்ம பொண்ணு ஒரு வாட்ச்மேன் மகனை காதலிக்கிறதா? காதலிக்கிறேன்னு மட்டும்தானே சொல்றா, கல்யாணமே செதுக்கிட்டு வந்து நிக்கலையே. ஐயோ, அந்த வார்த்தை சொல்லாதீங்க. எடி கைய, கல்யாணம்ங்கிற வார்த்தையை கேட்கவே பயப்பட்டா எப்படி? ஐயோ, மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லாதீங்க. என்னங்க, அங்க பாருங்களேன். என்னங்க, இவன் யாரு? என் தம்பி தானே, என் சித்தப்பா மகன் தானே, நம்ம பொண்ணை கட்டிக்க கூடிய முறை உள்ளவன் தானே. ஆமா ஆமா. எங்க இவனுக்கு கொடுக்கவே என் மனசு கூசுதே அந்த நித்திய தரித. வேண்டாங்க வேண்டாங்க, எங்க தலையெடுத்த மாத்தா யாரால முடியும்? என் மனசை மாத்திட்டானுங்க. எப்படியோ தொலைட்டோம். எப்படி தொலைட்டோம்? நம்ம பொண்ணை என் தம்பிக்கே கொடுத்துடுறது. சாந்தியை கேட்காமலா? கூப்பிடுங்க அவளை, நான் கேட்கிறேன். என்ன கேட்க போற? என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையான்னு இப்ப கேட்டுப்படுறேன். அதுவெல்லாம் இப்போதைக்கு பிரச்சனை. நம்ம பொண்ணு வாட்ச்மேன் மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ சம்மதிக்கிறியா இல்லையா? செத்தாலும் சம்மதிக்க மாட்டேன். இந்த முடிவுக்கு உன் பொண்ணையை கொண்டு வந்துட்டீங்கன்னா தீந்து விவகாரம். கொண்டு வர்றனா இல்லையான்னு பாருங்க. நில்லுங்க. இந்த கொந்தளிப்போட அவகிட்ட போய் பேசினா அவளை அசைக்க கூட முடியாது. அன்பா அமைதியா பேசி அவ மனசை மாற்ற முயற்சிக்கணுமே தவிர, உன்னுடைய ஆத்திரத்தையும் ஆடம்பரத்தையும் காட்டி நீ அவளை மடக்க நினைச்ச, உன் கௌரவம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏன் கௌரவம் போயிடுமா? ஆமா, நான் பெத்த பொண்ணாலேயே என் கௌரவம் போயிடுமா? குடும்ப கௌரவம் வேற யாரால போகும்னு நினைச்ச? பொண்ணால தாண்டி போகும். அததான் எப்படின்னு கேக்குறேன்.
அவ போயிட்டா போயிடும். அவ எங்க போயிட்டா போயிடும். நீ மாட்டேன்னு சொல்லி அவரை எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிட்டா எப்படி கௌரவம்? புரியுதா? இந்த ஒரு பாயிண்ட மனசுல வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசு. நான் போய் அவளை வர சொல்றேன், நீ இங்கேயே இரு. இறங்கி வாடி, வாடி இறங்கி. ஏடி தயங்குற? நம்ம கௌரவத்துக்கும் கண்ணியத்துக்கும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படிகளுக்கு கீழே நிக்கிற ஒரு கேவலமான பையன் மேல ஆசைப்பட்ட நீ இந்த சாதாரண படி இறங்கி வர ஏண்டி இவ்வளவு தயங்குற? வாடி கீழே. ஏய், நீ வரியா நான் வரட்டுமா? என்ன சொன்ன உங்ககிட்ட? அங்கேயே நீ போமா. அடி பாவி, பரம்பரை பணக்காரி வயிற்றுல பிறந்த உனக்காடி இந்த பாழா போற புத்தி. கனவுலையும் நினைவுலையும் கௌரவத்தையே நினைச்சு நினைச்சு செத்துக்கிட்டு இருக்கிற என் பால் குடிச்ச உனக்காடி இந்த கேவலமான புத்தி. ஏய், ஐயோ, நினைச்சாலே உடம்பெல்லாம் பத்தி எறிண்டு. ஏடி, நம்ம ஆபீஸ்ல எத்தனை மேனேஜருங்க, எத்தனை இன்ஜினியருங்க இருக்காங்க. கருமம், ஒரு வாட்ச்மேன் மகன் தானே அவன் கண்ணில் பட்டான். நீ தங்கம் இல்லை, அம்மா சொன்னா கேட்பேன், விட்டுடு. என்ன மன்னிச்சுடம்மா. மன்னிச்சுட்டேம்மா. நான் மன்னிக்காம உன்னை யார் மன்னிப்பாங்க? மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன், நீயும் மறந்து. அம்மா என்னடி? அது முடியாதம்மா. அப்படின்னா அவனை தான் கட்டிக்க போறியா? வாங்க. அடியே, உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஐயோ, நினைச்சா என் நெஞ்சு அடங்கிடும் போல இருக்கே. என்னம்மா அது? உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அந்த பொண்ணு எங்கேயோ போய் கெட்டு போயிட்டா போல இருக்கு. அதை மூடி மறைக்க அந்த வாட்ச்மேன் மகனுக்கு கட்டி வச்சுட்டாங்கன்னு கூசாம சொல்லுவாங்களே, இந்த உலகம் அந்த நம்பிடுமே. என்னடி நிக்கிற? சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்கம்மா. அந்த களங்கத்தை சுமந்துக்க போறியா? இப்ப என்ன சொல்ற? கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் பொறுத்து வச்சு. ஆமா, நீ எத்தனை வருஷம் பொறுத்திருக்க சொன்னாலும் பொறுத்திருக்கேம்மா. வாய, நீ இந்த ஜென்மம் பூரா பொறுத்திருந்தாலும் சரி, நான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். உன் மனசை மாத்திக்கோ. முடியாதம்மா. முடியாதா? முடியாது. என் முகத்தை பார்த்து சொல்லுடி. முடியாது. முடியாது. ஐயோ சாந்தி, எனக்கு மேல கோபம் கூட வரலையே. இப்பதானடி பேப்பர்ல வந்துச்சு. என்னமா அது? ஒரு ஏழை பையன் ஒரு பணக்கார பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய் அவன் நகை எல்லாத்தையும் பறிச்சுட்டு அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டான்னு பேப்பர்ல வந்துச்சேடி. நான் கூட படிச்சு உனக்கு சொன்னேடி. அம்மா, இந்த ஏழை என்ன பண்ணுவார் தெரியுமா? என்னடி பண்ணுவா? அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா தன்னை அழிச்சுக்கிட்டு என்னை காப்பாத்திடுவாரம்மா. அவ்வளவு தூரத்துக்கு உன் மனசை மாத்திட்டானா? ஐயோ, இனி நான் என்ன பண்ணுவேன்? வாழ வழி இல்லாத வறுமை கூட்டத்தை சேர்ந்த ஒரு ஏழை சண்டான மனசை மாத்திட்டாண்டி. அம்மா, பட்ட பகல்ல கொள்ள அடிக்கிறவன், பழிகார கும்பல சேர்ந்தவன், பரம ஏழை படுவாய் உன்னை பக்குவப்படுத்திட்டாண்டி. குழந்தை கழுத்தை நெரிக்கிற கொலகார கும்பல சேர்ந்த கொடியவன் உன் அறிவையே சிதற அடிச்சுட்டாண்டி. அம்மா, என்ன சொல்ற? என்னம்மா சொல்ற நீ? ஏம்மா, நீ பரம்பரை பணக்காரியாச்சு, நீ எந்த ஏழை குடிசுக்குள்ள போயிருக்கு? எத்தனை ஏழை மக்களோட நீ பழகி பார்த்திருக்க? அவங்கள பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசுற? மாதர் சங்கத்துக்கும் தின்னது சரிக்காம பொழுது போக்குறதுக்கு வர்ற பணக்காரிகள் முகத்தை பார்த்து பார்த்து மரத்து போன உன் கண்கள் எந்த ஏழை முகத்தை அம்மா ஏறெடுத்து பார்த்திருக்கு? என்னடி
3 மணி நேரம் மேடை ஏறி மூச்சு விடாம பிரசங்கம் பண்ற இதுக்கு முன்னால இப்ப நீ பிரசங்கம் பண்றியா? நீ பண்ணலாம் பிரசங்கம், நான் சொல்றதெல்லாம் உண்மை. என்னடி உண்மை? இப்ப கேவலமா பேசினி அந்த ஏழை மகனுக்கு எனக்கு ஏற்பட்ட முதல் சந்திப்பாவது எப்படின்னு உனக்கு தெரியுமா? இந்த பணக்கார பார்த்து அவர் பல்ல இழுக்கலம்மா. இது நம்ம பண்புக்கு ஒத்துவருமான்னு கேட்டு என்னை பரிதாபமா பார்த்தாரு. பார்த்துவாண்டி, பரிதாபமா பார்த்துதானே படிப்படியா மயக்கு கொண்டு வரணும். அம்மா, என்ன பார்த்து அவர் சிரிக்கலம்மா, அவரை பார்த்து நான் தான் சிரிச்சேன். என் பின்னால அவர் ஓடி வரலம்மா, அவர் பின்னால நான் தான் ஓடினேன். என்னை மயக்கியவர் அவரல் அம்மா, மயங்கியவள் நான் தான். நான் மணக்க போறதும் அவரைத்தான். சாந்தி, நீ அவனை மனம்தான், என் பணத்தை மிதிச்சுட்டு தாண்டி நீ மனமேடைக்கு போகணும். அம்மா, அப்படி ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்தா நீ கட்டி அழுகிறிய பணம், அந்த பணத்தை போட்டு மிதிச்சிட்டு மணமேடைக்கு போவேனே தவிர உன் பணத்தை மிதிப்பேன்னு நீ கனவுல கூட நினைக்க வேண்டாம். ஐயோ முடிவா, என்னடி சொல்ற? சொன்னேனே, அவரைத்தான் மணப்பேன். முடியாதுன்னு நான் சொல்றேன். அந்த வார்த்தையை நீ சொல்லிட்டா எப்படி? வேற யாரு சொல்லணும்? சொல்லடி, வேற யார் சொல்லணும்? உங்க அப்பா சொன்னா கேப்பியா? உங்க அண்ணா சொன்னா கேப்பியா? வேற யார் சொன்னா கேப்படி? அவர் சொல்லு. அவர்னா எவரடி? நான் உன்னை மணக்க முடியாதுங்கிற வார்த்தை என் உள்ளத்திலே கோயில் கொண்டிருப்பவர் சொல்லட்டும். அவன் சொன்னா விட்டுடுறியா? விட்டுடு. சத்தியமா விட்டுடுறியா? விட்டுடுறேம்மா. அடி மூளை கெட்டவளே, இந்த வார்த்தையை முன்னாலேயே சொல்லிருந்தா இதுக்குள்ள 300 தடவை சொல்ல வச்சிருப்பேனேடி. தேவையில்லம்மா, ஒரு தடவை சொல்ல வை. இப்ப சொல்ல வை. ஐயோ, என்னங்க உங்களுக்கு தெரியல? என்னது? ஐயோ, அந்த கூட்டம் அங்க வரும்போதே இங்க தரித்திர நாத்த அடிக்குதுங்களே. என்னங்க இவங்க கூடயா நமக்கு சம்பந்தம்? ஏய், இதெல்லாம் ரொம்ப அதிகம் இல்ல? அவன் வந்துட்டான், என்னமோ சாதிக்கிறேன்னு சொன்னியே, முதல்ல சாதிக்கிற வழிய பாருப்பா. இப்ப சாதிச்சு காட்டுறேனுங்க. அக்கா, அந்த கும்பலை கூண்டோட தள்ளிட்டு வந்துட்டேன். அதான் பார்த்தேனடா. பாருக்கா, நாம எதுக்காக கூப்பிட்டோங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும்னு அந்த பையன் எங்கிட்டயும் எவ்வளவு திமிரா சொல்றான் தெரியுமாக்கா? ஆஹா, சொல்லட்டும். இந்த பாரு, நான் போய் அவங்களோட பேசிட்டு இருக்கேன். என் ரூம்குள்ள கார்டேஜ்ல 2 பை வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு நீ எங்க வா. சரிக்கா. என்ன வாட்ச்மேன், அப்படி வா. நீ இப்படி இருமிக்கிட்டு இருக்க, உன் புள்ள செஞ்ச காரியத்தை கேட்டியா? ஏதோ கொஞ்சம் கேட்டேனுங்க. இவன் செய்திருக்கிற பயங்கரமான குத்தங்களுக்கு நான் உங்களை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. உட்கார்ந்த இடத்துல இருந்து போலீஸுக்கு இவன் மேல டெலிபோன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணினா. அம்மா, என்னன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க? நான் உன்னோட பேச தயாரா இல்லை. கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னது என்ன பத்தி தான். அது என்னன்னு கேட்க வேண்டிய அக்கறை எனக்குத்தான் உண்டு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் உண்டு. தேவலையே, நீ இவ்வளவு பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. நீங்க இதுக்கு மேலையும் பேசுவீங்கன்னு கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேன். என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுங்க. என் பொண்ணை மயக்கினே, அவளை ஏமாத்தினே, அவ போட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் நெக்லஸ் அபகரிச்சிருக்கேன். பேசாம இருங்க. ஏமா, இவ்வளவுதான் கம்ப்ளைண்டா? இன்னும் ஏதாவது இருக்கா? இருக்குப்பா, இருக்கு. ஒரு வழியா சொல்லி முடிச்சிருங்க. என் வாயால சொல்லக்கூடிய குத்தத்தையா நீ செய்திருக்கேன்? குற்றச்சாட்டுன்னு வரும்போது எதுவா இருந்தாலும் சொல்லித்தான் தீரணும். சொல்லுங்க. என் பொண்ணை தகாத செயலுக்கு உட்படுத்த பலாத்காரப்படுத்திருக்கிறேன். இந்த குற்றங்களுக்கு 8ல இருந்து 10 வருஷம் வரை ஜெயில் தண்டனைங்கிறது தெரியுமா உனக்கு? இத்தனையும் ருஜுப்படுத்தினா தானே? ருஜுப்படுத்தாம விட்டுருவோமா? யாரு சாட்சி? நான் பெத்த பொண்ணே சாட்சி. என்னப்பா வாட்ச்மேன், இத்தனைக்கும் என் பொண்ணை தவிர வேற யாரு சாட்சி சொல்லணும்னு எதிர்பார்க்கறான் உன் புள்ள? சொல்லப்பா. எதுக்குங்க? நீங்க உங்க பொண்ணை சொல்ல வச்சாலே போதுங்க. அந்த அளவுக்கு போய் அவளையும் சாட்சி சொல்ல வச்சு ஒரு 7 குடும்பத்தையே அடியோட அழிச்சிட கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துலதான் உங்களை ஏன் வீட்டுக்கு அழிச்சிட்டு வர சொல்லியிருக்கேன். முடிஞ்சவரை உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய சர்வ சக்தி உள்ள எனக்கு ஒரு நிமிஷம் நினைச்சா நல்லது பண்ணக்கூடிய பெரிய மனசும் உண்டு. நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் இனிமே நீங்க நடக்கிறத பொறுத்து இருக்கு. நாங்க எப்படி நடந்துக்கணும் சொல்லுங்கம்மா. உன் பையன் என் பொண்ணு பின்னால் எதுக்காக சுத்தினாரோ அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். எதுக்காகமா சுத்தினேன்? பரம்பரை பரம்பரையா வறுமையிலே பொசுங்கிக்கிட்டு இருக்கிற நீ ஒரு பணக்காரி பின்னால எதுக்காக சுத்துவேன்? போன அந்த பக்கம் வாய்ப்படி போயண்டா. என்னம்மா, இனி உன் பையன் என் பொண்ணு நினைச்சு கூட பார்க்க கூடாது, அடியோட மறந்துடணும். அதுக்காக கொண்டாட எப்படி? இதோ 1 லட்சம் ரூபாய் அள்ளிக்கங்க. இது மட்டுமல்ல, உன் பையன் என் பொண்ணு முகத்தை பார்த்து நான் உன்னை மணக்க முடியாதுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்றதுக்காக கொண்டாட எப்படி?
இன்னொரு லட்சம். ஆக உங்க கண்ணுக்கு முன்னால 2 லட்சம் ரூபாய் இருக்கு. 5 நிமிஷம் அவகாசம் தர்றேன், யோசிச்சு பதில சொல்லுங்க. முடிஞ்சு போச்சுங்க, இப்ப சொல்லிடுவா. சொல்லட்டும் சொல்லிடுவா. சரி இந்தாமா, அவன் சொல்லிட்டான்னா அப்புறம் நினைச்சே பார்க்க மாட்டேப்பா. அந்த உறுதி மட்டும் மாறக்கூடாது, அதை நீங்க பாத்துக்குங்க. என்ன உங்க முடிவு? முடிவுக்கு வந்தாச்சும்மா. உங்க பொண்ணை வர சொல்லுங்க, என் பிள்ளைய சொல்ல சொல்லுங்க. அது சரி. சாத்தி சாத்தி வாடி இப்படி. உங்க அம்மா எத்தனையோ விஷயங்களை என்கிட்ட சொன்னாங்க. அவங்க சொன்னதையெல்லாம் கூட்டி பெருக்கி கழிச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விடை தான் கிடைச்சது. அது என்ன தெரியுமா? கேவலம் பணத்துக்காகத்தான் நான் உன்னை காதலிக்கிறேங்கிற உண்மைக்கு சம்பந்தம் இல்லாத விடைதான் அது. சாந்தி, நான் உன்னை மறக்கிறதுக்காகவும் உன்னை மணக்க முடியாதுன்னு உன் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றதுக்காகவும் உங்க அம்மா 2 லட்சம் ரூபாய் என் முன்னால வச்சுட்டு போயிருக்காங்க. சாந்தி, இப்ப நம்ம முன்னால் இருக்கிற பிரச்சனை 2 தான். ஒண்ணு, நான் பணக்காரனா வந்து உன்னை கல்யாணம் செய்திருக்கிறதா, இல்ல நீ ஏழையா வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா. இன்னும் விளக்கமா சொல்றேன், நீ உன்னுடைய தாய் தகப்பன் சொத்து சுகம் வீடு வாசல் அத்தனையும் உதறி எறிஞ்சிட்டு கட்டின துணியோட என் கூட வர துணிச்சல் இருந்தா சொல்லு, இப்பவே உன்னை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன். இல்லைன்னா சொல்லு, நான் என் வழியோட போறேன். சொல்லு சாந்தி. என் தாய் தகப்பனுக்கும் எனக்கும் மட்டுமல்ல, இந்த குடும்ப சொத்துக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாதுன்னு சட்டப்பூர்வமான விடுதலை பத்திரமே எழுதி தயார வச்சிருக்கேன். இது எங்க அம்மா கையில கொடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் பொறுங்க. இந்தாம்மா. அடிப்பாவி, ஏண்டி அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டியா? விடுதலை பத்திரமா கொடுக்கிறேன். என் கண் முன்னால பிள்ளைகளை அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காத. அவனை நான் சொல்ல வைக்கிறேன்னு அடிச்சு பேசிட்டு பிள்ளைய கை நீட்டி அடிக்க வர்றியே, என்ன? ஏன் உன் பணத்தால ஒண்ணும் சாதிக்க முடியலையா? சொன்னியடி, பணத்தால இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கிடுவேன்னு. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து கேவலம் வாட்ச்மேன் மகனை விலைக்கு வாங்க முடிஞ்சுதா உன்னால? என்னால முடியலங்கிறது நினைச்சா உங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா? கொஞ்சமா பரமானந்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன்டி. உன் கௌரவம் காலாவதி ஆகணும்னா, உன் ஆடம்பரம் அழியணும்னா, உன் பணத்திற்கு ஒடுங்கணும்னா, நம்ம பொண்ணு இப்படி ஒரு ஏழை பையன் மேல ஆசைப்பட்டு தீரணும்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன்டி. அவதான் ஆசைப்பட்டுட்டாளே. இது விஷயமா உங்க முடிவு என்ன? சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, நான் சாகர வரைக்கும் இந்த வீட்டுல முடிவு செய்யற அதிகாரம் உனக்குத்தான். நீ என்ன சொல்ற? அவன் நாசமா போகட்டும். உன் வாயால் அப்படியெல்லாம் சொல்லாத, நல்ல வார்த்தையா சொல்ல. அவன் எப்படியோ போகட்டும். முதல்ல சொன்னதை விட இது கொஞ்சம் தேவையில்ல, ஆனாலும் நல்லா இல்ல. நல்லபடியா ஒரு வார்த்தை சொல்லிட. ஐயோ, என்ன ஒண்ணும் கேட்காதீங்களே, என் மூளை குழம்பு போச்சு. எனக்கு பைக்கவே மீனாட்சி, நீ சொன்னாதான் கல்யாணம். உன் மௌனத்தை நான் சம்மதமா எடுத்துக்குவேன். ஆனாலும் இது உன் பொண்ணு சம்பந்தப்பட்ட மங்களகரமான காரியம். உன் வாயால ஒரு நல்ல வார்த்தையை கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன சொல்ற? சொல்ல மீனாட்சி, சொல்லிட. என்னங்க, இந்த தங்க சிலைய அந்த தரித்திரம் பிடிச்சவங்க வீட்டுக்கு நான் அனுப்பணுமா? ஏங்க, அவரை கொடியும் பரங்கி கொடியும் கூட குடிசை மேலதான் படருது. நான் பெத்தெடுத்த இந்த மரகத கொடிய அவங்க மண் குடிசைக்குள்ள படர விட்டு மடிய விடணுமா? முடியாதுங்க, நான் அனுப்ப மாட்டேன். சரி, என்ன செய்யலாம் சொல்லு. என் பொண்ணு நான் அனுப்ப மாட்டேன். அவன் வேண்டாம், இங்க இருக்கட்டும். சரி, கேட்டு பாக்குறேன். அவன் என்னங்க கேட்கறது? இதுதான் தரித்திர பையனா இருக்கான். அது மீனாட்சி, நீ எல்லா ஆம்பளைகளும் என்ன மாதிரியே இருப்பாங்கன்னு நினைச்சு பேசினா எப்படி? ஒரு வார்த்தை கேட்டுடும். வணக்கம் முதலாளி. என்ன நடந்ததை எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டோட இருக்கணும்னு அம்மா அபிப்பிராயப்படுறா.
மாப்பிள்ளையுடைய அபிப்பிராயம் எப்படி? அது ரொம்ப யோசனை பண்ணி தாங்க சொல்லணும். என்ன இது? உனக்காக அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்திருக்கிறா. அவளுக்காக நீ நரகத்துல இருக்கும் சம்மதிக்கலாம். சரின்னு சொல்லுங்க. சொல்றா? ஆமாண்டா சொல்லுங்க. நீங்கள் நகருங்க நகருங்க நகருங்க. அப்படி மாப்பிள்ளை இப்படி வாங்க. மாப்பிள்ளை இப்போதைக்கு சரின்னு சொல்லி வைங்க, பின்னாடி பாத்துக்கலாம். சரிங்க. அவ்வளவுதானே. மீனாட்சி ஒத்துக்கிட்டாரு. யார் அவரு? ஒத்துக்கிட்டாரு யாரு? மாப்பிள்ளை. மாப்பிள்ளை மானத்துல இருந்து குதிச்சிட்டாரு மாப்பிள்ளை. அப்பா அப்பா நீங்க தான்ப்பா. இது அப்பா. நான் தாண்டா அப்பா. என்னடா அப்பா? ஒண்ணு இல்லப்பா, நான் வந்து ஒரு பொண்ணு அதான்ப்பா லவ் பண்ணிட்டப்பா. பாவி பயலே, நான் என்னமோன்னு நினைச்சுட்டேன்டா. யார் அந்த பொண்ணு? எனக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுப்பா. பிடிக்கிறவங்க லவ் பண்ணுவாங்க. யார் அது? பீச்ல எத்தனை பேர் வர்றாங்க. பொண்ணு யாரா? இதுப்பா. என்னடா அது? இதுன்னா இது இறந்த பழம். என்னது இறந்த பழம்? அதான்ப்பா இறந்த பழம் நிக்கிற பொண்ணுப்பா. சண்டாள பயலே. அப்பா 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 அவன் இல்ல நான் இல்ல, நீங்க இல்ல கல்யாணம் இல்லப்பா. அப்பா 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 3 வயசாச்சு. ஒரு பொண்டாட்டி கேட்கலாம். உன் தங்கச்சி என்னடான்னா ஒரு வாசூர் மகனை காதலிச்சிருக்கிறாள். அவ கல்யாணம் முடிவாகிறதுக்குள்ள இப்பதான் ஒரு பிரளயமே நடந்து. அவ என்ன ஆளா? அம்மா என்ன ஆனாலும் அதை பத்தி கவலை இல்ல. என் கல்யாணம் நடந்தா சர்த்தா. சொல்லிட்டேன். நீங்க